நான் வந்து 1979 எஸ்எஃப்ஐயில் சேர்கிறதுக்கே ஒரு இன்சிடெண்ட். என்ன காரணம்னா, நான் கல்லூரியில் போய் சேர்ந்த பிறகு காரைக்குடியில் ஒரு மாணவியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இயர்லேயே. அவங்களும் ஃபஸ்ட் இயர் மாணவி. அதுக்கு எதிராக நான் ஒரு போராட்டத்தை துவக்கிறேன் கல்லூரியில். ஃபஸ்ட் இயர் மாணவன் நான் தான், பெரிய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. இருந்தால் கூட நான் பாட்டில் ஒரு அந்த அநியாயத்தை என்னால் இது பண்ண முடியல. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் ஒரு பொண்ணை சஸ்பெண்ட் பண்ணா இப்படி. அவங்க பெற்றோர்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து கதறாங்க, எப்படியாவது பொண்ணை காலேஜில் திரும்ப இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு போராட்டம் துவக்கிற போது துவக்கியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்ட்ரகிள். அப்போ வந்து அங்கே இருக்கிற சிபிஎம் தோழர்களை கான்டாக்ட் பண்ணேன். அதாவது சிபிஎம் எப்படின்னா கான்டாக்ட் எனக்கு இங்கே வந்து தீக்கதிர் செம்மலர் பத்திரிக்கைலாம் எங்கள் கிராமத்தில் இருக்கும்போதே தபால் மூலமாக அது வந்து ஒரே ஒரு கட்சி தோழர் இருந்தாராங்க, அவருக்கு வரும். அதனுடைய முதல் வாசகனாக நான் தான் இருப்பேன். ஆமாம், தபாலில் வரும். இது வாரம் வாரம் வரும், அது மாதம் மாதம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு தொடர்பு என்பது அதில் ஒரு டச் இருந்ததுன்னு வச்சுங்களேன். தொடர்பு இது அப்படி இல்லை, ஒரு டச் இருந்தது. ஸோ அதை வச்சுக்கிட்டு அங்கே வந்து லோக்கலில் இருக்கிற சிபிஎம் தோழர்களை கான்டாக்ட் பண்ணி அது வந்து இந்த மாதிரி துவக்கியாச்சே, இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியலன்னு போது அவங்க தான் எஸ்எஃப்ஐன்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்திய மாணவர் சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதனுடைய தலைவர் மதுரையில் இருக்கார். அவரை நாங்கள் வர சொல்கிறோம். அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார்னு சொல்லி இது பண்ணாங்க. அதேமாதிரி தோழர் ராமலிங்கம் மாநில தலைவர் அவர் வந்தார். ஸோ இப்படி தான் எஸ்எஃப்ஐயோட எனக்கு வந்து அறிமுகம் என்பது நானாக சுயமாக துவங்கின ஒரு போராட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு முட்டு சந்தில் நின்ற மாதிரி நின்ற போது வழிகாட்டுவதற்காக வந்தது. அதுதான் அப்படி தான் நான் எஸ்எஃப்ஐக்குள்ளே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் 80லேயே நான் வந்து அந்த எஸ்எஃப்ஐனுடைய மாவட்ட செயலாளர் ஆகிட்டேன். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு. ராமநாதபுரம்னா முகை மாவட்டம். அதான் இப்போ இருக்கிற ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் 3 சேர்ந்து ஒரு மாவட்டம். தமிழ்நாட்டில் பாதி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் திருச்சின்னு சொன்னீங்க. ஆமாம், படிக்க போனது அங்கே காரைக்குடியில் படிக்க போனதுனால அங்கே வந்து மாவட்ட செயலாளர் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மாநில செயலாளர், மாநில தலைவர், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அதனுடைய ட்ராவல். ஸோ இயல்பாக அப்புறம் மாணவர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆனதுக்கு பிறகுவே நேச்சுரலி சிபிஎம்னுடைய அரசியலுக்குள்ளே நான் ஈர்க்கப்பட்டேன்.